Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படி சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்திருக்காது. உங்களுக்கு இந்த ஃபீச்சர் இன்னும் வரல அப்படினா இந்த ஃபீச்சர் நாட் ஷோவிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதே சமயம் இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இன்னும் இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வரல அப்படின்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கேட்கும். அப்படி அப்டேட் கேட்குற பட்சத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை பீட்டாவில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபீச்சரும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேரும். ஓகே, அதனால் நீங்கள் பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசருக்கே வந்துருச்சு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவில் தான் இருக்குது. எனக்கே இப்போ தான் லேட்டாக வந்தது. ஆனால் நார்மல் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சு. நீங்கள் நார்மல் யூசராக இருந்தாலும் பீட்டா யூசராக இருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து வந்துருச்சு. நான் இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து ஷோ ஆச்சு. எனக்கு கூட இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வராது போல் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்பப்போ அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் கொடுக்குற அப்டேட்டில் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணும்போது எதுனா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து வந்துடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து வந்துடும். இந்த கம்யூனிட்டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்ஸுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். ஆல்ரெடி நீங்கள் கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அந்த குரூப்ஸ் எல்லாமே காமிக்கும். பார்த்தீங்கன்னா திரும்பி ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே வியூ டு த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. வியூ கம்யூனிட்டி அப்படி சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுற பாருங்க வியூ கம்யூனிட்டியை. இப்போ இதில் நீங்கள் வியூ கம்யூனிட்டி கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்க அந்த கம்யூனிட்டியோட பேஜ் வந்து காமிக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வந்து இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிட்டியை நான் தான் கிரியேட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பீட்டா யூசரில் நார்மல் யூசராக தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. அவனுடைய மொபைலில் தான் நான் வாங்கி இந்த கம்யூனிட்டி ஃபீச்சரை நான் கிரியேட் பண்ணேன். இந்த கம்யூனிட்டி ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துவது அப்படி சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவனுடைய மொபைல் வாங்கி நான் ஃபுல்லாக செட்டப் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ தான் கம்யூனிட்டி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ப்ளஸ் போட்டு நியூ கம்யூனிட்டி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டாகவே அந்த நியூ கம்யூனிட்டி கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக உங்களுக்கான கம்யூனிட்டியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ப்ளஸ் போட்டு ஃபஸ்ட்டாக நியூ கம்யூனிட்டி அப்படின்னு பாருங்கள். நியூ கம்யூனிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்குது. இதில் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருப்பாருங்க. கெட் ஸ்டார்டட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கான ப்ரொஃபைல் பிக்சரு, கம்யூனிட்டியோட நேமு, கம்யூனிட்டியோட டிஸ்கிரிப்ஷனு எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே எப்படி நம்ம ஃபில் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை செட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கம்யூனிட்டியை பற்றின முழு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்ல முடியாது. பட் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கம்யூனிட்டினா என்ன அப்படி சொல்லிட்டு. கம்யூனிட்டினா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குரூப்ஸை ஆட் பண்ணி எல்லா குரூப்ஸுக்கும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லா குரூப்புக்கும் ஒரே நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.